சார், நடிகர் விஜய் வந்து சிஎம் வருவார்னு முதல்ல கணிச்சது நீங்க தான் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா சார்? அது 100% உண்மை சார். கட்சி தொடங்கும் போது நான் ஒரு பெரிய சேனல், நீங்களும் ஒரு பிரபலம், நீங்க ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறீங்க, நீங்க ஒரு மிக பிரபலமான ஹீரோ நடித்த படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கிறீங்க, பையா படத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லைங்களா சார்? அதில் வந்து ஒரு பிரபலமான வில்லனாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்படி ஒரு இவர் வந்து லீடர்ஷிப்பாக வர்றதுக்கு வந்து இவருடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்ததுன்னு சொல்லுங்களேன். பாட அதுங்களுக்கு கற்க தேடத்துல ஒன்று அவன் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அடுத்த 30 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல அப்படியே தொடர்ந்து அவர் தான் சிஎம் ஆவார். அவர் என்ன ராசி சார் அவர் விஜய்? கடக ராசி, பூச நட்சத்திரம். நிறைய பேர் கடக வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடங்கும் போது நான் ஒரு பெரிய சேனலில், யூடியூப் சேனலில் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஏன் விஜயோட ஜாதகத்தை வச்சு நான் பேசினேன். ஃபஸ்ட்டு நான் தான் பேசினேன். இப்போ எல்லாம் நிறைய பேர் நான் தான் பார்த்தேன், நான் தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் எல்லாம் இப்போ கண்டென்ட்டு விஜய்க்கு நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது தான், பட் சொன்னது நான் தான் ஃபஸ்ட்டு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஜாதகத்தின் மூலமாக ஒருத்தர் சிஎம்மாக வருவாருங்கிறது கணிக்கலாமா? கணிக்க, அதாவது அந்த லக்னமும் அந்த ராசியும் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா ராசியும் எல்லா லக்னமும் அப்படி நடக்குமா? நடக்கும் சார். அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் ராஜாவாகும். இப்போ அவன் ராஜாவாகணும் ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்தான் பார்த்தீங்களா, அவன் ராஜாவாவானா இல்லை பொய் ராஜாவாவானா அப்படிங்கிறது கணிக்கலாம் சார். ஆக்சுவலாக அவர் என்ன ராசி சார் அவர் விஜய்? கடக ராசி, பூச நட்சத்திரம். நிறைய பேர் கடக லக்னம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கணக்கு போவாங்க கன்னியா லக்னம். எனக்கு வந்து விஜயோட அம்மாவோ அவங்க அப்பாவோ, விஜயோட அம்மாவே ஒரு பேட்டியில் கடகராசி கடக லக்னம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை, அவங்க அம்மா சும்மா சொன்னாங்களா, இந்த லக்னம் மாற்றி சொன்னாங்களா? பொதுவாகவே ஏதாவது ஒன்று மாற்றுவாங்க பப்ளிக் போகும்போது, அதனால் மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் கன்னியா லக்னத்துக்கு உண்டான மேஜிக் நடக்குது, அதுதான் மேஜிக் நடக்குது. சரி, நிறைய பேர் கடகராசி பூச நட்சத்திரம் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி சிஎம்மா இருக்கணும்னு இல்லை, வேற ஏதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி அனுகூலம் வந்திருக்குமா? ஒரு ஊருக்கு தலைவனாவோ, ஒரு வீதிக்கு தலைவனாவோ, ஒரு வீட்டுக்கு தலைவனாவோ, ஒரு தொழிலுக்கு தலைவனாவோ, ஒரு சங்கத்துக்கு தலைவனாவோ, இல்லை ஒரு வீதிக்கு தலைவனாவோ, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தலைவனாவோ, ரவுடிகளுக்கு தலைவனாவோ, காட்டுக்கு தலைவனாவோ ஆக முடியும் சார். அவர் லீடர்ஷிப்பாக வருவாங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம். சரி, இவர் வந்து லீடர்ஷிப்பாக வர்றதுக்கு வந்து இவருடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அஸ்ட்ராலஜி நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் இவர் என்ன அமைப்பு இருந்தது? பாட அதுங்களுக்கு கற்க தேட சுவைக்க கட்கடகம் சிம்மம் கண்ணி. ஆட பாட கடகராசிக்காக கடகலக்கணக்காக, சிம்ம ராசிக்காக சிம்ம லக்கணக்காக, ஆட பாட அருங்கலை கற்க தேட சுவைக்க. இதெல்லாம் பாட்டு பிரகாரம் மொத்தம் உட்காரணும். அந்த லக்னம், ராசி, அந்த ஆத்மா, அவங்க அம்மாவோட ஜாதகம், அவங்க அம்மா வந்து சோழு, அவங்க அம்மா பார்த்து பேசி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இனிமையாகவே இருக்கும். அவங்க கூட அவங்க அம்மா கிட்ட நான் இப்போ சமீபத்தில் ஈசாக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தவம் எடுத்து இருக்காங்க. ஈசாவில் ஒரு 11 நாளோ 10 நாளோ இருக்காங்க சைலண்ட்டாக, யாருக்கும் தெரியாது. நாங்களும் போய் அங்கே இருக்கும்போது நைட்டு நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ அவங்க சாதாரண கீழே போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த சூழல் தான் ஒரு ஆளை ஆக்கி விடும்போது அவங்க பெத்த தாய்கிட்டே கெட்ட பேர், பெத்த அப்பங்கிட்டே கெட்ட பேர், ஊருக்கு எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் ஆகி அவங்க வந்து ஆக முடியாது சார். அது மாதிரி ஜாதகத்திலையும் சந்திரனும் சூரியனும் புதனும் சுக்கரனும் ராகுவும் நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும். சரி, இவருக்கு எத்தனை கிரகங்கள் உச்சத்தில் இருக்குது? உச்சம் நீச்சம் அப்படிம்பாங்களே, இவருக்கு ஏதாவது உச்சம் இருக்குதா இவருடைய ஜாதகத்தின் அமைப்பு பற்றி நீங்கள் பார்த்த வகையில்? நீசபங்க ராஜயோகம் இருக்குது சார். நீச்சபங்க ராஜயோகம்னா அப்படின்னா என்ன சார்? ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சு அதுவே பங்கமாகி ராஜயோகம் பெறக்கூடிய இடத்துல உட்காந்தா அதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம். இன்னொன்று சொல்கிறேன் சார், எல்லாம் கேட்டுங்க. நீசபங்க ராஜயோகம் வந்து ஒருத்தனை காலி பண்ணி மேலே வருது. அற்ப ராஜயோகம்னு இருக்குது. அற்பத்துக்கு ஒருத்தன் ஆயிட்டு அற்ப ராஜயோகம் இருக்குது. அந்த அற்ப ராஜயோகம் என்ன பண்ணோம்னா சில டைம்ல சாதாரண ஒரு ஆளை சிஎம் ஆக்கி விட்டுரும். அந்த ஜாதகம் அற்ப ராஜயோக ஜாதகம் விஜய்க்கு உண்டு. அற்ப ராஜயோகம், இந்த நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லிடுறீங்களா, அது குடும்பம் வரைக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த அற்ப ராஜயோகம்னா அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க சார். அது எங்கள் அப்பா காலத்தில் பேசப்பட்டது.
அத்வானி இருந்த காலம், வாஜ்பாய் இருந்த காலத்தில் எல்லாரும் பேசப்பட்டது தான் அற்ப ராஜயோகம். அற்பத்துக்கு 13 நாள் தங்கினாங்க, 6 மாதம் இருந்தாங்க, ராஜாவாக இருந்தாங்க, அந்த ராஜா விட்டு கீழே வந்துட்டாங்க, கதைகள் உண்டு. அதுக்கு பேர் அற்ப ராஜயோகம். அது ஒரு நாடாகலாம், ஒரு வீடாகலாம், ஒரு தொழிலாகலாம், ஒரு பெரிய பதவியாகலாம். ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டு திருப்பி கலெக்டர் போஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி 6 மாதத்தில் திருப்பி பிடிங்கிடுவாங்க. இதெல்லாமே அற்ப ராஜயோகம். அதே அற்ப ராஜாவும் சாதாரண ஒரு தொட்டியில் இருப்பான், அவன் திருப்பி கொண்டு வந்து ராஜாவாக்கிடுவாங்க. சாதாரண ரோட்டில் நின்றுருப்பாங்க, அவன் வந்து பெரிய இதாக இருப்பாங்க, பெரிய நாட்டுக்கே சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இதெல்லாமே நல்ல அற்ப ராஜயோகம். 2 விதமாக இருக்கும். அற்ப ராஜயோகத்திலேயே 2 இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன சார், அவர் வந்து தோற்று போயிடுவார், அதாவது அவர் கட்சி ஜெயிக்க மாட்டார், அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு டிபாசிட் போயிடும் அப்படின்னு நிறைய ஈவன் அஸ்ட்ராலஜர்ஸும் சொன்னாங்க, மக்களும் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ துல்லியமாக என்னமோ ஒரு சிஎம்மா வருவார், அப்படி என்னமோ எதிர்கட்சி என்னமோ வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்கட்சியாக உட்காரணும், இல்லை என்றால் கூட்டணி ஆட்சி தான் அமையும், விஜய் பண்ணுவார், கூட்டணி ஆட்சி அப்படின்னு நான் தான் சொன்னேன். மற்றவங்க நல்ல சிஎம் ஆவா ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவங்க கூட இருந்தவனே சிஎம் ஆவான்னு சொல்லியிருக்கேன். நேரத்தில் ஒன்று அவன் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அடுத்த 30 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல அப்படியே தொடர்ந்து அவர் தான் சிஎம் ஆகும். இந்த ட்ரிப் அவர் கால சூழல் அவருக்கு வந்து கருமா அவர் என்ன பண்ண வைக்கல, சிஎம் எதிர்கட்சி தலைவரை உட்கார வைக்காம சிஎம் கேபினெட்டா இவங்க திணிக்கப்பட்டு பிளான விதியை மதியால வெல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு அந்த அற்ப ராஜ்யம் வேலை செஞ்சு ஒரு வேலை சிஎம் ஆனால் இந்த 5 வருஷமும் அவருக்கு இப்படி ஆடும். ஏன்னா அவர் கூட இருந்தவே சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்துல, என்ன சொன்னாருன்னா, ஜெயலலிதாமாக்கு நான் பார்த்தேன், இந்த டைம்ல நீங்க சிஎம் ஆகக்கூடாது, அப்படி ஆனா உங்களுக்கு கண்டம் ஏற்படும், இந்த காலகட்டம் கிடையாது அப்படின்னு சொன்ன யாருமே கேட்கல. அப்போ இப்ப சிஎம் ஆகக்கூடாது, அவர் எதிர்கட்சியாக தான் ஆகணும்னு நான் சொல்றேன். எப்போ ஒரு வேளை ஆனால் அவருக்கு அந்த 5 வருஷமும் ஆட்டங்கானும் இல்லைன்னா ஒரு நாள் அவருக்கே மதி கலங்கி ஒரு நாள் நின்றுதான் களைச்சு விட்டு பார்ப்போம்னு சொல்லி. இல்லை சார், இந்த இடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. அவர் வந்து சிஎம் ஆவார் அப்படிங்கிறீங்க. இந்த சிஎம் ஆகி 5 வருஷம் இருக்கும்பொழுது அவருக்கு சிரமம், பயங்கர பிரச்சனை போகும்ல. இப்போ வந்து 10 சீட்டுக்காக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, 10 பேர்த்திட்ட இது பண்ணிட்டு இருக்காரு. சொன்னபடி கேட்கல, சொன்ன ஆளுங்க வந்து பண்ணலை, சொன்னவங்க வந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா, மக்களுக்கு போய் சேர வேண்டிய கடமையை செய்ய முடியலன்னா ஃபர்ஸ்ட் போகலான்னு சொல்லி கூட. இப்போ இதை எப்படி நீங்கள் இப்போ கிடைச்ச ரிசல்ட் வந்த பிறகு இதை சொல்கிறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடியே இதை கணிச்சிங்களா? அதை நீங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துட்டான்னு பிரச்சனை இல்லை. இப்போ கிடைச்சக்கப்புறம் நான் இதை சொல்கிறேன். எதிர்கட்சியாக உட்காந்துட்டா இந்த 5 வருஷம் எதிர்கட்சியாக உட்காந்து நாட்டை வந்து இவர் கேட்கக்கூடிய கேள்வி, இவர் பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் பண்ண வச்சிருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷம் இவருக்கு ராஜபோகமாக இருக்கும். இப்போ வந்து விதியை மதியால வென்று உள்ள பூந்து அவர் போகாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லைன்னு சொல்லி போய் நின்று கும்பிட்டு ஏதோ ஆண்டவன் கொடுத்துட்டான். அந்த அற்ப ராஜயோகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அற்ப ராஜயோகத்தினால அவர் வந்து ஆனான்னா இந்த பிரச்சனை வரும். அந்த அற்பம் ஒரு நாள் தூக்கி வீசிட்டு மறுபடியும் ஒரு ராஜயோகத்துக்கு வருவார். சரி, உங்கள் பதிலேருந்து ஒரு 11 நான் கேள்வி கேட்குறேன். இவர் வந்து இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்குமா, எப்படி அது கொஞ்சம் சொல்லலாமா? அவங்க ஜாதக அமைப்பு படி இப்போ அவருக்கு வந்து விரயத்துலேருந்து ஜென்மத்துக்கு வரப்போகுது. ஜென்மம் வந்து 1 இயர் ரொம்ப படாதபாடு படணும். இந்த ஃபஸ்ட்டு 1 இயர், செகண்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் புகழ் வாங்கக்கூடிய வரும். 3வது 4வது எல்லாம் டார்ச்சர் ஆகும். அப்போ 4வது வருஷம் இதுலேருந்து குரு வந்து இப்போ 12லேருந்து 1 வந்து 1லேருந்து 2 3 வருஷம் இருக்குது வைங்களேன். ஆட்சி எத்தனை வருஷம்? 5 வருஷம். இப்போ 3 வருஷம் கழிச்சு இவருக்கு மைண்ட் செட் 4க்கு வரும்போது, கடகத்துக்கு 4க்கு குரு வரும்னு உலகம் சொல்லும்போது அவர் வந்து வேண்டாம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். சரி, இப்போ நீங்கள் சரியாக கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது சாதாரணமாக உங்களுடைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களும் ஒரு பிரபலம், நீங்கள் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மிக பிரபலமான ஹீரோ நடித்த படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கிறீங்க, பையா படத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லைங்களா சார்? அதில் வந்து ஒரு பிரபலமான வில்லனாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்படி நீங்களும் ஒரு பிரபலமான ஆள்,
ஒரு பிரபலமான அளவு ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து நீங்கள் கணிச்சிருக்கிற செய்தி அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குமே. அவங்கள்ட்டேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததா? யார் விஜய் தரப்புல இருந்தோ அல்லது அவங்க விஜய் சம்மந்தமாக கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து எனக்கு அந்த சமயத்தில் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அதில் 1-2 பேர்த்துக்கெல்லாம் சீட் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க. இது போல் எம்எல்ஏ ஆனகப்பன் தான் தெரியும். எம்எல்ஏ ஆன பிறகு அவருக்கு நிறைய பேருக்கு நான் கட்சி ஆரம்பிக்க சமயத்தில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, விஜய்க்கு ஒரு அரசியலுக்கு போகணும் சார்பாங்க. நான் அவங்களுக்கு இப்போ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன சொல்லணும்னா விஜய் கட்சியில் போய் சேருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சொல்லி நீங்கள் சொன்னது கேட்டிருந்தா நான் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு சார் சொன்னவங்களாம் இருக்காங்க. சரி, இது ஒரு அஸ்ட்ராலஜரா நீங்கள் ஒரு நடிகராக இருக்கும். நீங்கள் நடிகராக பீயிங் அன் ஆக்டர் இன் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபிலிமில் நீங்கள் என்ன அவர் அது இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் சிஎம் வந்ததை ஒரு அஸ்ட்ராலஜருங்களை போய் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு பீயிங் ஆக்டர் சொல்லுங்களேன். நீங்கள் ரொம்ப தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இவரையும் நீங்கள் தோக்கடிச்சிருந்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அப்படி பண்ணிட்டீங்க, ஜெயிக்க வச்சுருந்துருக்கலாம். அப்போ செத்தக்கப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க விஜயகாந்த் மாதிரி யாரும் பண்ணல அத்தனை கூட்டம் அவர் இறந்தப்போ அந்த கூட்டமே ஓட்டு போட்டுருந்தா இன்னைக்கு அவர் சிஎம் ஆகிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை மறுபடியும் இழந்துடக்கூடாது, ஒரு தடவை பண்ணி தான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சொல்ற விஜய் வந்து கடைசி ஆகணும்னு சொன்னது என் மனசே கொஞ்சம் சார். நீங்கள் சொல்கிறது நல்ல கண்டென்ட் சார். இது விஜயகாந்தை தான் நம்ம இப்படி ஏமாத்திட்டோம், இந்த மாதிரி ஏமாத்த கூட இந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்ட்டு இந்த மக்கள் வந்து ஒரு தடவை ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அதை வந்து விஜய் கண்டிப்பா பயன்படுத்துவார். என்ன மக்கள் முழுசா நம்பி கொடுக்கல, அது விதிதான். 118 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரோட இதில் அவர் சொந்த முடிவு எடுப்பார், சொந்த இது பண்ணுவார். இன்னைக்கு வந்து 10 பேர்த்தோட கையில் இருக்குது. அந்த 10 பேர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் விஜய். அதனால நிறைய சண்டைகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும், சிக்கல்கள் வரும், போராட வேண்டி வரும். இதெல்லாமே பயத்தோடு செய்யக்கூடிய இந்த 1 ஆண்டு காலமும் தமிழக மக்கள் வந்து அவர் நேசிப்பாங்க. கண்டிப்பாக அவர் வென்று வருவார். கடைசி நிமிஷத்தில் ஜெயிச்சுவார், மீண்டும் ஜெயிப்பார். சரி சார். ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுலையும் ஒரு விஜய் மேலே உள்ள பிரியத்தில் சொல்கிறீங்க. அது இல்லாமல் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து நீங்கள் ரொம்ப கணிச்சு சொல்லியிருந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.